அவர்களே, இந்த தலைப்பு ஊழலும் குற்றமும் எங்கு தொடங்குகிறது, நடைபெறுகிறது. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் செல்கிறார்கள். படிக்கலாம், வேலைவாய்ப்பு தேடி செல்லலாம். அந்த இடங்களில் இவருடைய இயலாமை நிலைமை, பண வசதி இல்லாமை நிலைமை, காலத்தின் கட்டாய சூழ்நிலையை கருதி நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்கள் இளைஞர்களை போதை விற்பனை செய்வதற்கு, போதை பழக்கத்திற்கு ஆளாக்குவது, இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு தேடி அலையும் போது அவர்களை தன் இச்சைக்கு அடிமையாக்கிக் கொள்வது, இல்லை தவறு செய்ய வைப்பது என்று இங்கிருந்தால் அந்த இடைவெளியில் நடைபெறுகிறது. அப்படி நான் பார்க்கையில் கிராமத்திலிருந்து ஊராட்சி ஒன்றியம், மனையகார், தாசில்தார், மனையகார் இருக்கிறாரு, அரசியல் ஒரு நிர்வாக திறமையுடையவர். இங்கேருந்து எங்கே காவல் நிலையம் அங்கே செல்லணும். காவல் நிலையமும் இருக்கிறது நகர்ப்புறத்தில். அங்கேருந்து நகராட்சி இருக்கிறது, மாநகராட்சி, நகராட்சி இதெல்லாம் இருக்கிறது இல்லையா. இவரெல்லாம் அரசு ஊழியர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். லட்சமாக சம்பளத்தை வாங்கிக்கிறார்கள். ஆனால் நிர்வாகம் என்ன செய்கிறது கொண்டு கண்டுகொள்வதில்லை. ஏன் பஸ் ஸ்டாண்டில் என்ன தவறு நடக்குது, வேலைவாய்ப்பு தேடி செல்கிற இடத்துல யார் நிர்வாகம் வச்சுருக்கிறாங்க, அவர் கட்சி சார்ந்தவரா, கட்சி சாராதவரா, அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, லாட்ஜ் எங்கே இருக்குது, தங்குவிடுதி எங்கே இருக்கிறது, ஒரு மக்கள் கூட சூழ்நிலை இடம் எங்கே இருக்குது, இங்கெல்லாம் என்னென்ன நிர்வாகம் நடக்கிறது என்று ஆய்வு செய்தாலே எல்லா தவறுகளையும் களையலாம், எல்லா தவறும் நடைபெற தடுக்கலாம். ஆணி வேறு இங்கே தான் இருக்குது. இதை விட்டுட்டு 1000 பேருக்கு ஆட்சியாளர்கள் காவல் நிலையம் போகிறது, அங்கே வெட்டிட்டான், கொன்னுட்டான், கடத்திட்டான், தவறு செஞ்சிட்டான் இப்படி சொல்வது முட்டாள்தனமாக இருக்கிறது. கஞ்சா விற்கிறான், சாராயம் விற்கிறான், பீர் பாருங்க, அப்படி இல்லை. தவறுகள் உருவாக்கப்படக்கூடிய இடம், கால சூழ்நிலை. இங்கு தவறு செய்வர்கள் எல்லாம் நல்லவர்கள், தவறு செய்ய வைப்பவர்கள் தான் கெட்டவர்கள். தவறு செய்ய வைப்பவர்கள் யார்? அவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பணக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு படையாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் மீது தண்டனை பாயப்பட வேண்டும். அந்த குற்றத்தை தடுப்பதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். உன்னிடம் பிடிச்சி ஜெயிலில் போடணும். இது செய்வதே கிடையாது. ஆளுங்கட்சி, இவர் இந்த ஊர் டானு, இவர் பெரிய மயிறு மங்கானின்னு சொல்லிட்டு விட்டு வருது. புரியுதுங்களா? நாம் சிறு காவல்துறை தான் கண்டுக்க மாட்டாங்க. உண்மை ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் நகர்ப்புறத்திலும் நடக்கிற உண்மையை நான் சொல்கிறேன். அவர் நாய் தெருவில் கொலைக்கு மாரி 4 கட்சி, அந்த கட்சியில் ஒரு டான் இருப்பார். இது போன்று தவறுகள் உருவாக்கப்படக்கூடிய இடம் நகர்ப்புறம் டு அந்த கிராமப்புறம் செல்கின்ற வழியிலே இடையிலே சூழ்நிலை கருதி அவர்களை பயன்படுத்தி கொண்டு தான் அவர்களை தவறு செய்ய வைக்கிறார்கள். படித்த இளைஞர்களாலும் சரி, படிக்காதவர்களும் சரி. கொலை குற்றம் பின்னணி, அடுத்து ரொம்ப அடிக்கிறது, அரசியல் நீதியாக போய் அடிக்கிறது, என் கட்சி பெருசு, உன் கட்சி பெருசு, எங்கள் தலைவர் குறை சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க தான் சூழலை உருவாக்குகிறார்கள். அப்போ கடுமையான நடவடிக்கையில் கண்காணிப்பு முதல்ல தேவை. எங்கே இருந்தாலும் கண்காணிக்கணும். கண்காணிப்பு யார் செய்யணும்? அரசு அதிகாரிகள் தான் செய்யணும். அவர் சம்பளத்தை வாங்கின்னு அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க பண்ணுறது, அவர் லஞ்சத்தை வாங்கி போகிற மாதிரி இருந்தாருன்னா என்ன ஆகும்? நாடு சீரழிஞ்சு போயிடும். இதெல்லாம் எந்த முதலமைச்சர் வந்தாலும் இது போல் நாட்டை காப்பாற்றணும். இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன், இந்தியா முழுதும் கிராமப்புறம் சார்ந்து தான். இந்தியா முழுவதும் வேலைவாய்ப்பு தேடி செல்கின்றவர்கள் தான் இருக்கிறார்கள். புரியுதா? இப்போ ஏன் 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க? வேலைவாய்ப்பு அதிகரிக்கலை, குற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவன் குடும்பம் நடத்தணும், அவன் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிற சூழ்நிலை இருக்குது இல்லையா. சூழ்நிலை, காலத்தின் சூழ்நிலை தான். இதை மாற்றுவதற்கு ஓரளவுக்காயிலும் அதிகாரிகள், எங்கே வந்தீங்க தம்பி, நீங்கள் யாருக்கு தம்பி, கண்காணிங்க. இப்போ பேருந்து நேரத்தில் பஸ் ஏற போகிறாங்க, வேலை வாய்ப்பு இப்போ இளம்பெண்கள்லாம் வராங்க. மாலை போதுனாவது தவறு நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காலை போதில் வேலைக்கு வராங்க. இது போன்ற நிகழ்வுகள், அன்றாட நிகழ்வுகளை கண்காணிக்கிற அதிகாரிகளை முதல் நியமனம் செய்யுங்க. தவறு ஏற்பட்ட பின்பு அது கோர்ட்டு வழக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி வழக்குகள் நிலவில் இருக்குது. அதுபோல் இதெல்லாம் வளத்தோட கூடாது. வளத்தோடுறது அதிகாரி தானே. அப்புறம் எது சம்பளத்தை வாங்குறீங்க? சம்பளத்தை வாங்கி கண்டுக்காமல் போகிறது. கண்டுகொள்ளாமல் செல்வது அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்கள். ஊழலும் அங்கே தான் வருகிறது, கொலை குற்றங்கள் அங்கே தான் வருகிறது, மது போதையில் அங்கே தான் வருகிறது, பெண்களை ஏமாற்றுவது, கற்பழிப்பது இதெல்லாம் அங்கே தான் நடைபெறுகிறது, உருவாக்கப்படுகிறது. அப்போ கிராமப்புறம் டு நகர்ப்புறம் இங்கே இருக்கிற அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். கண்காணிப்பில் மிக முக்கியமானது. தமிழக மக்கள் இது கருத்து சொல்லுங்கள். பதிவு போடுறேன், இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் பதிவு சொல்லுங்கள். இங்கே தான் தவறு ஏற்படுகிறது. இது கண்காணிகள் அரசு அதிகாரிகள். வணக்கம் நண்பர்களே, வாழ்வோம் வளமுடன்.